ஹாஃப் கேப்சிகம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கட் மேகி. ஸோ இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாஸ்தா சாஸ் தான். ஸோ இந்த பாஸ்தா சாஸ்னால் இப்போ நீங்கள் கடையில் கேட்டால் இது ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேனில் தண்ணியை வந்துட்டு நல்லா சுட வைங்க. நல்லா பாயிலிங் வாட்டர் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேகி கட்டை உள்ளே போடும்போது டக்குன்னு பாயில் ஆகிட்டு அந்த மேகி கிடைக்கும்.